தொல்காப்பியம் குறிப்பிடும் இலக்கிய வகைகள் எவை என்று பார்க்கலாம். தொல்காப்பிய பொருளதிகாரம் செய்யுளியல் 75வது நூற்பாவில் பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேள் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பியர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்மனார் புலவர் என்ற ஒரு நூற்பா இருக்கிறது. தொல்காப்பியர் காலத்தில் பாட்டு என்ற ஒன்றுதான் இலக்கியம். உரை என்பது பாட்டிடையே வரக்கூடிய உரை குறிப்பு. அதுதான் சிலப்பதிகாரம் நாம் சொல்லுகிறோம். உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என்று. பாட்டிடையே வரும் உரை குறிப்புக்கு தான் உரை அப்படின்னு பேர். பாட்டு அப்படிங்கிறது தான் தொல்காப்பியர் காலத்தில் ஒரு இலக்கியமாக இருந்தது. நூல் என்பது இலக்கணத்தை குறிக்கிறது. நூலே என்ற நூல் என்ற சொல்லுக்கு இலக்கணத்தை தொல்காப்பியம் குறிக்கிறது. வாய்மொழி அல்லது மந்திரம் என்பதற்கு நீதி நூல்களை குறிக்கிறது. அங்கதம் என்கிற அந்த சொல்லுக்கு தனி சிறப்புடன் கூடிய ஒரு எல்லல். இது புறத்துறையில் அதிகமாக வரக்கூடிய ஒன்று. புறநானூற்றிலே சில பாடல்கள் காணப்படுகின்றன. பிசி என்பது விடுகதையை குறிக்கக்கூடிய ஒன்று. முதுசொல் என்பது முதியோர்களுடைய சொல், அதாவது பழமொழியை குறிக்கக்கூடியது. முதுமையான சொல், பழமொழி, இந்த ரெண்டுக்குமே உள்ள ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம். எனவே தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய இலக்கிய வகை பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசியே, அங்கதம், முதுசொல். அதுமல்லாமல் வனப்பு என்று சொல்லக்கூடிய அழகியல் நடையில், அழகினுடைய அடிப்படையில் வனப்பு 8 வகைப்படும். அந்த வனப்பு என்ற அழகியல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சின்மென் மொழி, செய்யுள் மொழி, இழுமென் மொழி, பரந்த மொழி, சேரி மொழி, ஓங்கிய மொழி இவையெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட இலக்கிய வகைகள். இலக்கியத்தினுடைய அடிப்படையில், செய்யுளுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா தூய பணுவல், அடி நிமிர்வு இன்மை, அடி நிமிர்ந்து ஒழுகல், புதுவது புனைதல் என்று பலவிதமான இலக்கிய வகையை தொல்காப்பியம் காட்டுகிறது. மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள இங்கே பயன்படுத்தக்கூடிய வீடியோவை பாருங்கள். அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தமிழ் சார்ந்த செய்திகள் நிறைய வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.